ஓபிஎஸ் பதவி பறிப்பு. எடப்பாடியின் வேண்டுகோளுக்கு ஆதரவாக நின்ற மு.க. ஸ்டாலின். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது அதிமுகவின் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்ற அந்தஸ்தில் சட்டமன்றத்தில் செயல்பட்டு வருகிறார். அவரை கட்சியிலிருந்து நீக்கிய நாள் முதல் ஆர். பி. உதயகுமாரை அப்பொறுப்புக்கு நியமிக்க வேண்டும் என சபாநாயகர் அப்பா அவர்களை தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தொடர்ந்து சந்தித்து வலியுறுத்தி வந்தனர். ஆனால் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தொடர்ந்து ஓ. பன்னீர்செல்வமே எடப்பாடி பழனிசாமியின் இருக்கையில் அருகே அமரவும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்ற அந்தஸ்தையும் கொடுத்து வந்தார். பல நாட்களாக நடைபெற்று வந்த இந்த பிரச்சனையில் பல்வேறு முக்கிய விவாதங்கள் நடைபெற்றது. இருந்த போதிலும் ஓ. பன்னீர்செல்வம் இருக்கக்கூடிய செல்வாக்கு காரணமாக தொடர்ந்து அதிமுகவின் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக செயல்பட்டு வந்தார். தற்போது இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வோம் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்து வந்த நிலையில் இன்றைக்கு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுத்தார். அதில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை சம்பந்தமான இந்த புகார்களுக்கு சபாநாயகர் அப்பா அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு வைத்தார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சபாநாயகர் அப்பா அவர்கள் விரைந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை விடுத்தார். உடனே அப்பா அவர்கள் விரைந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாக உறுதியளித்தார். எனவே விரைவில் ஓ. பன்னீர்செல்வம் அவர்களின் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி பறிக்கப்பட்டு அது ஆர். பி. உதயகுமார் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்றதால் எடப்பாடி தான் திமுகவின் பி டீம் என ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பதிவுகளை பதிவேற்றி வருகின்றனர். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.